أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளா, அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால இப்ப ரமதானுடைய இரவுகள்ல ஒன்று கூடி இருக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, நம்ம இங்க என்ன தலைப்புக்காக கூடியிருக்கோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ ரமதானுடைய பாதி நாட்களை நம்ம கடந்து வந்துட்டோம். இப்ப ஏறத்தாழ 17-18 நோன்புகளை கடந்து வந்துட்டோம். இந்த நேரத்துல நமக்கு ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா தேவை. சிலரோட மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நான் இத்தனை வருஷத்துல இருந்த மாதிரி இல்லாம இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையோட மிகச்சிறந்த ரமதானா அமைஞ்சிருக்கு அப்படின்ற திருப்தி சிலரோட மனசுல இருக்கலாம். இன்னும் சிலரோட மனசுல எப்படா ரமலான் முடியும், தாங்கவே முடியலப்பா, நோன்பு வெயில் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு நோன்பும் வைக்க முடியல, இரவு நேரத்துல முழிச்சிட்டு காலையில தூக்கம் பத்தாம செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி சோர்வான சில பேரும் இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாசத்துல பாதி நாள வீணாக்கிட்டேனே அப்படின்ற குற்ற உணர்ச்சியோட சில பேர் இருப்பாங்க. கடைசி ஒரு சாரார் இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி 10 இரவுகள் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்பிக்கையை தன்னுடைய ஆயுதமா எடுத்துக்காம இன்னும் சிலர் இருப்பாங்க. ஏற்கனவே பாதி நாள வீணாக்கிட்டேன், இனிமே மிச்சம் இருக்கிற நோன்புகள்ல மட்டும் ஒழுங்கா நோன்பு வச்சு குரான் வச்சு இதுவா செஞ்சு என்ன செய்ய போறேன், ஏற்கனவே செஞ்சதுக்கே எல்லாம் மன்னிக்க போறது இல்ல, அப்ப மிச்சம் இருக்கிற நாட்கள்ல பண்ணா மட்டும் என்ன மாறுகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியோட சில மனிதர்கள் இருப்பாங்க. அன்பான சகோதரிகளா, இந்த 4 கட்டத்துல எந்த கட்டத்துல நம்ம இருந்து இந்த ரமலானுடைய நாட்களை வீணாக்கிட்டோம் அப்படின்ற வருத்தத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் அதிருப்தியிலையும் இருந்தா கூட நமக்கான அழகான ஆறுதலை நம்மளுடைய இறைவன் அவனுடைய திருமறையில வச்சிருக்கான். சூரா ஜுமருடைய 53வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய கருணையில நீங்க தயவு செஞ்சு நம்பிக்கை இழந்துடாதீங்க, நான் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன், நான் நிச்சயமா மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ரப்ப சொல்றான். அன்பான சகோதரிகளா, எத்தனை நோன்பு நம்ம வீணாக்கி இருந்தாலும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கடைசி 12 இல்லைன்னா 13 நாட்கள்ல அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி ஒரு அப்தா நம்மளால மாற முடியும் அப்படின்றதுக்கு நம்முடைய நபியுடைய வாழ்க்கையில ஒரு அழகான எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போன 7வது வருஷம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் பாக்கியமும் இவருக்கு கிடைக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 23 வருஷ காலம் நபியா உயிர் வாழ்ந்தாங்க. 13 வருஷம் மக்காலையும் 10 வருஷம் மதீனாலையும் வாழ்ந்தாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு முதல் 20 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அந்த கடைசி 3 வருஷத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் கிடைச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். இப்ப அப்படி அந்த காலகட்டத்துல அந்த கடைசி 3 வருஷம் தான் இருந்தாங்க. பெரிய பெரிய போர்கள் எல்லாம் இழந்துட்டாங்க. பத்ருடைய நன்மை கிடைக்கல, உஹதுடைய களம் கிடைக்கல, இல்ல ஹந்தக் போர், இப்படி பெரிய போர்கள் எல்லாம் கலந்துகிட்டு சுவனம் சான்றளிக்கப்பட்ட வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கல. ஆனாலும் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்த அந்த 3 வருட காலகட்டம் சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாய்ப்பை அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணு அணுவா கவனிக்கக்கூடியவங்களாவும் ஒன்னொன்னையா பார்த்து பார்த்து பதிவு செய்யக்கூடியவங்களாவும் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான செயலை 20 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்களால செய்ய முடியாத செயலை கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ 12,000 ஹதீதுகளை பதிவு செய்த வாய்ப்பும் கூலியும் நன்மையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் கிடைச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். கிட்டத்தட்ட நம்மளுடைய நிலைமையும் இதே மாதிரிதான் சகோதரிகள்.
இவ்வளவு நாள் போன 17 18 நோன்புகளை வீணாக்கி இருந்தாலும் இன்னும் நம்ம கையில மிச்சம் இருக்கக்கூடிய 10 12 நோன்புகளையாவது எப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடைசி 3 வருஷத்துக்கான அந்த நபித்துவ காலங்களை ரொம்ப நேர்த்தியா பயன்படுத்தினாங்களோ, அது மாதிரி அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய கடைசி இரவுகளை நாமும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் மாற்றி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்பானவர்களே, நாளைக்கு மறுமையில இந்த வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடியவங்களா நம்ம இருந்திரவே கூடாது. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, மரணம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட இறைவனே, திரும்பி ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன நீ பூமிக்கு அனுப்புறியா? ஒரு தடவை மட்டும் அனுப்பிச்சு பாரு. நீ அனுப்பிச்ச அப்படின்னா நீ நேசிக்கிற நல்லடியாரா நான் வாழ்ந்துட்டு வந்துடுறேனே, பிளீஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாறிடக்கூடாது அன்பான சகோதரர். அதுக்கு பதிலா ஒருவேளை இதுவே நம்மளுடைய கடைசி ரமலானா இருந்தா கூட அல்லாஹ் கிட்ட போய் நல்ல தைரியமா நிம்மதியா பணிவோட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். என்னோட ரப்பே, முதல் 17 18 நாட்கள் நான் வீணாக்கிட்டா கூட எனக்கு உன்னுடைய புறத்துல இருந்து ஒரு எச்சரிக்கை வந்துச்சுல, அந்த அடிப்படையில கடைசி 10 இரவுகளை ரொம்ப நேர்த்தியா உனக்காக கட்டப்பட்டு மிகச்சிறந்த அப்தா வாழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சுடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்யறேன். அல்ஹம்துலில்லாஹ். செய்யலாமா சிஸ்டர்ஸ்? முடிஞ்ச முடிஞ்ச இந்த நோம்பு எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 4வது ஒருவேளை அது தொழுகை இல்லைன்னா கூட அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, முழுசா தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, பீரியட்ஸ் இந்த மாதிரி இடைப்பாறுகள் வந்தா கூட அல்லாஹ் வேற எந்தெந்த வகையிலெல்லாம் வணக்கங்களின் மூலமாகவும் பிற இபாதாக்கள் மூலமாகவும் நெருங்க முடியும் அப்படின்றத யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் செயல்படலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இப்ப இன்னைக்கு 3வது நாளா நம்ம ஒன்று கூடியிருக்கோம் 2வது வாரத்துல. என்ன தலைப்புக்காக அப்படின்னு சொன்னா, முகவரியை தேடி அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்புக்காக தான் நம்ம ஒன்று கூடியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, மனிதர்களால மதிக்கப்படாத சிலர் வானவர்களால வியப்போட பார்க்கப்படுறாங்களாம். மனிதர்கள் ஏன் சிலரை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த மனித கண்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க தப்பா பேசுற தரக்குறைவா நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய தற்காலிகமான முகவரி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க கீழ்த்தரமா பாக்குறது, அவங்கள பத்தி தவறா பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா வானவர்கள் ஏன் சில மனிதர்களை அப்படியே வியப்பா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, வானவர்களுக்கு அந்த மனிதருடைய நிரந்தர முகவரியை நோக்கி அவர் எப்படிப்பட்ட பயணத்துக்கு எடுத்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்றது வானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி வானவர்கள் வியந்து பார்க்கப்பட்ட 2 மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் அதுல இருந்து நமக்கு ஏதாவது திருப்பு முனையா அமைஞ்சிராதா அப்படின்ற ஏக்கத்தோட கடந்து போன 2 நாட்களை தான் முகவரியை தேடி அப்படின்ற இந்த ரமதானுடைய தொடர்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில முதல் நாள் யாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முசாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்ற அந்த இளவரசர் போன்ற வாழ்ந்த அழகான நபித்தோழருடைய வாழ்க்கையை பார்த்தோம். அவங்க மக்காவுடைய வீதிகள்ல அவர் செல்வ சீமந்தர் அப்படின்ற அடையாளத்தை துறந்து அப்படின்ற முகவரியை துறந்து சுபஹானல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் இறை நம்பிக்கையாளர்களுடைய இதய எல்லாத்துலயுமே நிரந்தரமான இடம் பிடிச்ச ஒரு மனிதரா மாறினாரு அப்படின்னு சொன்னா, எப்ப அவருடைய பாதங்கள் தாருல் அர்க்கமை நோக்கி போச்சோ அதுதான் அவருடைய வாழ்க்கையோட திருப்பு முனையா அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நேற்று இரவு யாரை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற ஒரு தபவு தாபியினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஏறத்தாழ வழிப்பறி கொள்ளைக்காரரா இருந்த ஒரு மனிதர், தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனுடைய வசனங்கள்ல ஒரே ஒரு வசனங்கள், இன்னும் அல்லாஹுவை நினைத்து அஞ்சி நடுங்கக்கூடிய அந்த நேரம் வரவில்லையா அப்படின்ற ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தின் மூலமாக சுப்ஹானல்லாஹ் இமாமுல் மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுடைய இமாமாக மிகச்சிறந்த நன்மையை போதிக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு பெரிய ஸ்காலராக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி புதுப்பிச்சான் அப்படின்றத நேத்தைய வகுப்புல பார்த்தோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கையை நம்ம பத்தி பார்க்க போறோம்.
இது கொஞ்சம் வித்தியாசமான பயணம். இந்த வித்தியாசமான பயணம் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கல. இல்ல 500, 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கல. ஏறத்தாழ இப்பதான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவருடைய ஆயுள் முடிஞ்சுச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு மனிதரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் அரேபியாவுடைய பாலைவனங்கள்ல இல்ல. அது மாதிரி ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி கூஃபா நகர்ல இவருடைய பாதையும் பயணமும் இல்ல. ஆனா இவருடைய பாதையும் பயணமும் அமெரிக்காவில் உள்ள சிறைகளிலும் அமெரிக்காவில் உள்ள தெருக்களிலும் தான் கடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். யாராவது கெஸ் பண்ண முடியுமா நம்ம யாரை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி? யாராவது கெஸ் பண்றீங்களா? கெஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. ஒரு சத்தத்தையும் காணோம். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இல்ல. இல்ல. சரி, சரி, நம்மள பாத்துருவோம். யார பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர் டெட்ராய்ட் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் விற்பனையாளராகவும், ஒரு கிரிமினலாகவும், ஒரு குற்றவாளியாகவும், ஒரு மோசமான மனிதராகவும் இருந்துட்டு, தன்னுடைய ஆயுள் காலங்கள்ல, அந்த இளமை காலங்கள்ல குறிப்பிட்ட காலங்களை சிறையில கழிச்சிட்டு, சிறையில அல்லாஹ்வுடைய அருளால ஹிதாயத் கிடைச்சு, அதுக்கப்புறம் கருப்பின மக்களுக்காக மிகப்பெரிய போராளியாக வாழ்ந்து ஷஹீதாக மரணித்த மால்கம் எக்ஸ் என்ற அல்ஹாஜ் மாலிக் எல் ஷப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கை வரலாறு தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு இந்த பெயர் புதுசா கூட இருக்கலாம். ஆனா வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மால்கம் எக்ஸ் உடைய ஆட்டோபயோகிராபி, அவங்களுடைய சுயசரிதை புத்தகத்தை வாங்கி படிக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சுயசரிதை நமக்கான முதல் வாசிப்பு புத்தகமா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு அப்புறம் இருக்கட்டும் சகோதரிகளா. இது ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒளி, அது எவ்வளவு பெரிய ஒரு அருள். ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்ற காலத்துல அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒரு மிகச்சிறந்த அன்பளிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமா தான் இருக்கும் அப்படின்றத உணர்ந்து நேசிச்சு ரசிச்சு கொஞ்ச காலம், குறுகிய காலமா இருந்தா கூட அல்லாஹ் விரும்புற ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு போன ஒரு மிகச்சிறந்த தலைவர். இன்னும் கூட இனவெறியும் நிறவெறியும் நிரம்பியுள்ள அமெரிக்காவோட தெருக்கள்ல பல நல்ல இதயங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும், பல நல்ல மனிதர்களுக்கு முன்மாதிரியாகவும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு அழகான தைரியமான சிங்கம் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மனிதர் தான் மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்துக்கு முன்னாடி இவர் மால்கம் லிட்டில் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. இப்ப நீங்க கூட நினைக்கலாம், அமெரிக்கால இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரு மனிதரை பத்தி தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்படி இல்ல சகோதரிகளா. மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. மால்கம் எக்ஸ் உடைய கதை நம்முடைய கதையா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய கதை அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் எந்த நிறத்தவரா பிறந்தாலும் சரி, இல்லை எந்த மதத்தவரா பிறந்தாலும் சரி, இல்லை எந்த கோத்திரத்தினரா எப்படி பிறந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காலகட்டத்துல இருள்ல தொலைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைய அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கதான் செய்வார். அப்படி இருள்ல தொலைஞ்சு போகக்கூடிய அந்த மனிதர்கள்ல சிலரை மட்டுமே அல்லாஹ் தன்னுடைய ஹிதாயத் நூர் அப்படின்ற ஒளிய காட்டி நேர்வழி கூட்டிட்டு வருவான். ஆனா அல்லாஹ் எல்லாருக்குமே சத்தியம் எது அசத்தியம் எது அப்படின்றத பிரிச்சு காமிக்காம யாருடைய வாழ்க்கையுமே அல்லாஹ் திசை திருப்புறதே இல்லை. உலகத்துல அந்த மனிதர் யூதரா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கையை அனுப்பி அவங்களுக்கான அந்த அவங்களுக்கான அந்த வார்னிங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வார்னிங்கை ஏத்துட்டு எச்சரிக்கையை புரிஞ்சு இதுதான் சத்தியம் அப்படின்னு உணர்ந்தவங்க இஸ்லாம் அப்படின்ற இந்த சத்திய பாதையில வந்துருவாங்க. அதை உணராத சில மனிதர்களை அல்லாஹ் அவங்களுடைய அந்த மார்க்கத்திலேயே நிலைக்க விட்டுருவான் அப்படின்னு சொல்லி. சுபஹானல்லாஹ். அப்ப மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் அவரை வெறுக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம் வீசுது. தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய இறைவனை நேசிக்கும் போது எப்படி தன்னுடைய வாழ்க்கை அழகா மாறும் அப்படின்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சகோதரிகளா. அப்ப இன்னைக்கு ரமதானுடைய இந்த புனித இரவுகள்ல ஒரு நாள் நம்ம உட்கார்ந்துருக்கோம். மால்கம் எக்ஸ் இப்ப உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வயசு ஏறத்தாழ 101. ஏன் அப்படின்னா
1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 தான் மால்கம் எக்ஸ் வந்து 20-30 குண்டுகளால சுடப்பட்டு மரணத்தை வந்து அடைஞ்சாங்க ஷஹீதா. அவங்களுடைய கடைசி வார்த்தை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கூட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை வந்து போதிக்கக்கூடிய ஒரு நிலையில கடைசி அவங்களுடைய வார்த்தைகள் எதுவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்ற அந்த வரிகளை வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வரிகளை வந்து சொல்லி காமிச்சு அவங்களுக்கு வந்து தாவா செஞ்சுட்டு இருக்கும் போது ஏறத்தாழ 20-30 குண்டுகள் சுடப்பட்டு ஷஹீதாக மரணம் அடைஞ்சாங்க. சுபஹானல்லாஹ். உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வயசு 101. சுபஹானல்லாஹ். அப்ப அன்பான சகோதரிகளா, அப்ப இன்னைக்கு இந்த வாழ்க்கை மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு இருள் நிரம்பிய காலகட்டத்துல, எவ்வளவு இருள் நிரம்பிய இடத்துல நம்ம இருந்தாலும் எதுவுமே நுழைய முடியாத இடத்துல அல்லாஹுடைய நூர் அப்படின்ற அந்த ஒளி கண்டிப்பா நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரிகளா, மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கை வந்து அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மோசமான வாழ்க்கையா இருந்துச்சு. நினைச்சு பார்த்தா அருவருப்பாவோ இல்ல வந்து கண்ணீர் சிந்தி நம்மளே உட்கார்ந்து இப்ப கதறி அழுகக்கூடிய ஒரு வாழ்க்கையாவும் நிரம்பி இருந்ததுதான் மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கை. மால்கம் எக்ஸ் வந்து சிறு வயதுல எல்லாம் வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை பத்தி நம்ம இன்ஷால்லா தெரிஞ்சுக்கணும். மால்கம் எக்ஸ் வந்து மே 19ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு நெப்ராஸ்கா அப்படின்ற அந்த மாகாணத்துல இருக்கக்கூடிய ஒமாஹா அப்படின்ற நகரத்துல வந்து அமெரிக்கால பிறக்குறாங்க. மால்கம் எக்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கூட அமெரிக்கால வந்து நிறவெறி வந்து சில மனிதர்களுடைய இதயத்துல இருக்கு. கருப்பினர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க அருவருப்பாவும் தரக்குறைவாவும் தாழ்வாவும் பாக்குற நிலை இன்னும் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய சில மனிதர்களுடைய இதயத்துல இருக்கு. ஆனா பெரும்பான்மையா வந்து பெரிய மாற்றம், பெரிய புரட்சிக்கு அப்புறம் வந்து மாறி இருக்கு. ஆனா வந்து இன்னும் சிலருடைய இதயத்துல, சில குறுகின இதயங்கள்ல வந்து அப்படிப்பட்ட நினைப்பு இருக்கு. மனிதர்களை வந்து நிறத்தாலும் அவங்களுடைய பொருளாதார நிலையாலும் வந்து தாழ்வா பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப மால்கம் எக்ஸ் பிறந்த அந்த காலகட்டத்துல எப்படி ஒரு நகரமா வந்து அமெரிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால வந்து நிறவெறி தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்ப அந்த நிறவெறி தாக்குதல் வந்து வெறும் அடியாவும் உதையாவும் இல்ல வந்து கொடுமைப்படுத்தக்கூடியதா மட்டும் இல்லை. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத கொடிய அருவருப்பான செயல்கள் வந்து நிரம்பி இருந்துச்சு. கருப்பினர்கள் எல்லாம் வந்து அடிமைகளாதான் நடத்தப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து தந்தை பெயரோட தான் இணைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப பெஞ்சமின் ஒருத்தவங்க இருக்காங்க. பெஞ்சமினுடைய தந்தை பேரு பிராங்க்லின் அப்படின்னு சொன்னா அவருடைய பேரு பெஞ்சமின் பிராங்க்லினா தான் இருக்கும். ஆனா இந்த கருப்பினர்களை அடிமையா கூட்டி புடிச்சு வச்சிருக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பிராங்க்லின் அப்படின்ற அந்த தந்தை பேரை எடுத்துட்டு, ஒருவேளை இந்த ஓனருடைய பேரு ஜான்சனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெஞ்சமின் ஜான்சன் அப்படின்றதான் அவருடைய பேர். ஏன் அப்படின்னா, ஜான்சன் எஜமா, பெஞ்சமின் நீ அடிமடா அப்படின்றதான் அதுக்கு அடையாளம். இப்ப தந்தை பேரை கூட வந்து துறந்துட்டு யாரோ ஒரு மனிதனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான் வந்து அங்க இருக்கும். அப்ப அந்த அந்த அடிமையா இருக்கிற மனிதர்களுக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம். அவங்கள வந்து அடிக்கலாம், அவங்கள வந்து எவ்வளவு வேணா கொடுமைப்படுத்தலாம், சுடலாம், குத்தலாம். அவங்கள வந்து பெண்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கற்பழிக்கலாம். ஏன்னு கேக்குறதுக்கு யாருமே இல்லை. நீ அடிமை தானே, உனக்கு இவ்வளவுதான், உன்னால நீ கருப்பினர் தானே, உனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், உனக்கு இதான் மரியாதை, உன்னோட தோலோட நேரத்தை பாரு, பார்க்கவே கேவலமா இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படின்றதுதான் அந்த வெள்ளையர்களுடைய மனநிலையாவும் நிலைப்பாடாவும் இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். அப்ப அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் சில இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் டாய்லெட்ல எல்லாம் வித்தியாசம் இருக்கும். இது வந்து ஒயிட் பீப்புள் வெள்ளையர்களுக்கான டாய்லெட், இது வந்து கருப்பினர்களுக்கான கழிப்பறை அப்படின்ற மாதிரி தனித்தனியா இருக்கும். அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும். வாஷ் பேஷன் எங்கேயாவது கை கழுவுற வாஷ் பேஷன் இருந்தா கூட ஒயிட் பீப்புளுக்கு தனியா, பிளாக் பீப்புளுக்கு தனியா எப்படி இருக்கும். இது இன்னும் எந்த அளவுக்கு கொடுமை அப்படின்னா, வெள்ளையர்கள் பயன்படுத்திய அந்த கழிவு நீர் இருக்குல்ல, அந்த கழிவு நீர் தான் கருப்பினத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நல்ல நீர் வர்ற இடத்துலயே வரக்கூடிய அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், அது சொல்லவே முடியாது. சின்ன சின்ன கொடுமையெல்லாம் இல்ல, நினைச்சே பார்க்க முடியாத பல கொடூரங்கள் நிரம்பிய கொடுமையை தான் கருப்பினர்கள் அனுபவிச்ச அந்த காலகட்டத்துலதான் சுப்ஹானல்லாஹ் மால்கம் எக்ஸ் பிறக்கக்கூடியவரா இருந்தார். இப்போ அவருடைய மனநிலையை பாருங்க. எல்லாத்தையுமே வந்து வெள்ளையர்கள் தான் தீர்மானிக்கணும். அவங்க வந்து உன்னுடைய
ஸ்கின்னுடைய கலர், உன்னுடைய தோலோட நிறம் கருப்பா இருந்துச்சா, நான் சொல்றதா நீ கேட்கணும். நீ எங்க வாழணும், என்ன சாப்பிடணும், எங்க உட்காரணும், எப்ப உட்காரணும், யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடணுமா வேணாமா, நீ உயிரோட இருக்கணுமா சாகணுமான்றதையே நான் தான் நிர்ணயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேல ஒரு கூர்மையான வாள் தொங்கும் போது ஒரு மனிதன் எப்படி அஞ்சி வாழ்வானோ, அதே மாதிரி ஒரு பாதையும் அதே மாதிரி ஒரு கடினமான வாழ்க்கையை தான் இந்த கருப்பின சகோதரர்கள் அங்க வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துலதான் மால்கம் எக்ஸ் பிறக்குறாங்க. மால்கம் எக்ஸ் பிறக்கும் போது ஒரு கிறிஸ்தவர். அப்ப அவருடைய மால்கமுடைய தந்தை பேரு இயர்ல் லிட்டில். இவர் ஒரு ஆஹ் கிறிஸ்தவ பிரீச்சரா இருந்தாரு. கிறிஸ்தவத்தை எடுத்துரைக்க கூடிய ஒரு தலைவரா இருந்தாரு. அப்ப இவர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் கருப்பின மக்களுக்கான உரிமைக்காகவும் கண்ணியத்திற்காகவும் போராடக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு. நிறைய நாட்கள் இந்த வெள்ளை தலைவர்கள் கிட்ட இருந்து அவருக்கு மால்கமுடைய தந்தைக்கு மிரட்டல் வந்துகிட்டே இருக்கும். நீ இதை விட்டுறியா இல்ல அப்படின்னு சொன்னா உன்னுடைய குடும்பமே டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கதையே முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மிரட்டல்கள்லாம் வரக்கூடியதா இருக்கும். அப்ப இப்படி இருக்கையில மால்கம் எக்ஸ்க்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும். அவருக்கு 4 வயசு இருக்கும் போது இந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு, இந்த ரேசிஸ்ட் இந்த நிறவெறியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வீட்டை நெருப்பு கொளுத்தி எரிய விட்டுறாங்க. இது 4 வயசா இருக்கும் போது நடக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி அந்த மதகுரு என்ன செய்யறாங்க, அந்த கிறிஸ்தவ மதகுரு இதனுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைங்க இருக்காங்க அவருக்கு. மால்கம் எக்ஸ் கூட பிறந்தவங்க அவரையும் சேர்த்து 6 பேரு. அப்ப அந்த தந்தையும் தாயும் இந்த 6 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வேற எங்கேயாவது போய் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. மால்கம் எக்ஸ்க்கு 4 வயசு இருக்கும்போது வீடு கொளுத்திடுறாங்க. 6 வயசா இருக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய தந்தையுடைய மரணம் நடக்குது. தந்தையுடைய மரணம் எப்படி நடக்குது? எங்கேயோ ஒரு ரயில்வே டிராக்ல உடம்பு 2ஆ துண்டிக்கப்பட்டு கிடக்கு. கேட்டா ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மால்கம் எக்ஸ்க்கு சின்ன குழந்தையா இருந்தாலும் தெரியும் அது ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லி. தன்னுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் மால்கம் எக்ஸ் உடைய தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 8 பிள்ளைங்க, 6 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகளையும் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப பஞ்சம் நிரம்பிய ஒரு காலகட்டம் அமெரிக்கால. அந்த காலகட்டத்துல 8 பிள்ளைகளுக்கும் உணவளிக்கிறது, 8 பேரையும் வளர்க்கறது சாதாரண காரியம் இல்ல. 8 பேர் சுப்ஹானல்லாஹ். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெல்ஃபேர் சிஸ்டம், இப்ப இங்க ரேஷன் கடைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன நலத்திட்டங்களின் மூலமா அவங்க அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது உதவிகளை வாங்கி கொடுத்துடலாம், பிள்ளைங்களை எப்படியாவது வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாய்க்கும் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. 8 பிள்ளை இருக்கு, ஒழுங்காவே வளர்க்க தெரியல, நீ ஒழுங்கான அம்மாவே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல ரொம்ப நெருக்கடியை ஏற்படுத்துறாங்க. நீ கருப்பா இருக்க, நீ கருப்பினத்துல எதுக்கும் லாய்க்கு இல்லை, உனக்கு பிள்ளைங்களை எல்லாம் வளர்க்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் சரியா வேலை கொடுக்கறது இல்ல வேலைக்கு போற இடங்கள்ல அவங்களுக்கு அவ்வளவு ஹராஸ்மெண்ட், உடல் ரீதியான அவ்வளவு துன்புறுத்தல், இப்படி பிரச்சனைகளையும் நெருக்கடியும் கொடுக்க கொடுக்க மன அழுத்தத்துக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துலதான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஏறத்தாழ 26 வருஷ காலம் மால்கம் எக்ஸ் உடைய தாய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல போட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் அங்க போட்டுறாங்க. போட்டுட்டு இந்த 8 பிள்ளை என்ன செய்யறாங்க, 8 பிள்ளையும் 8 திசையில இருக்கக்கூடிய அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப மால்கம் எக்ஸ்க்கு ஏறத்தாழ 13 வயசு இருக்கும் போது இந்த கொடூரம் நடக்குது. 13 வயசு இருக்கும் போது அம்மாவும் மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்ப ஆஹ் இந்த மாதிரி ஒரு இடத்துல அனாதையா அனுப்பப்படுறாங்க. அனாதையா அனுப்பப்படும் போது மால்கம் எக்ஸ் சின்னதுல இருந்து ரொம்ப அறிவாற்றல் நிரம்பிய பிள்ளை. அப்ப ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்டா இருக்காரு. ஒரு தடவை இந்த டீச்சர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க எதிர்காலத்துல என்னவாக விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது மால்கம் எக்ஸ் நான் ஒரு லாயர் ஆக விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாரு, 13 வயசுனா என்ன, 7வது படிக்கிற வயசு தானே, 7வது படிப்பார் அவரு. 7வது படிக்கையில கேட்கும் போது மால்கம் எக்ஸ் நான் ஒரு லாயர் ஆக விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த டீச்சர் கேக்குறாங்க, மால்கம் நீ என்ன சொல்ற அப்படின்றது உனக்கு புரியுதா? கொஞ்சமாவது உண்மைய பேசு, கொஞ்சமாவது எது நடக்குமோ சாத்தியமானதை மட்டும் பேசு. ஏன் அப்படின்னா நீ ஒரு கருப்பினத்தவர், நீ லாயர் ஆகுறதுலாம் ஒரு கருப்பினத்தவருக்கு ரியலிஸ்டிக்கான கோல் இல்ல அது, அது நியாயமான கோல் இல்ல, அதனால உன்னால எல்லாம் முடியாது. நீ வேணா ஏன் கார்பென்ட்ரி ஆகக்கூடாது, நீ ஏன் மரம் செய்யக்கூடிய தச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டீச்சர் வந்து அவருடைய கனவுகளுடைய சிறகுகளை அந்த இடத்துல வந்து முறிச்சு போடுறாங்க. நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வலிக்குது சகோதரிகளா? இப்படி ஒரு வார்த்தையை யாராவது நம்ம கிட்டயோ நம்மளுடைய பிள்ளைகள்கிட்டயோ சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஆஹ் நம்மளுடைய ஒருவேளை நம்மளுடைய பிள்ளை வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்ற அந்த பிள்ளை, இல்ல இல்ல நீ எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கிளீன் பண்றதுக்கு தான் லாய்க்கு, அதுவுமே வந்து கண்ணிய குறைச்சலான தொழில் இல்ல. ஹாஸ்பிட்டல்லையுமே அந்த கிளீன் பண்றதுக்கான அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சகோதர சகோதரிகள் இல்ல, மீனியல் ஸ்டாஃப் இல்ல அப்படின்னா எவ்வளவு நெருக்கடிக்கு அந்த மருத்துவமனையே வந்து அப்படியே ஸ்தம்பிச்சிரும். என்ன செய்ய முடியும்? எந்த வேஸ்டையும் ரிமூவ் பண்ண முடியாது, எல்லாருமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்ப எந்த வேலையுமே, உழைத்து சம்பாதிக்கக்கூடிய எல்லா தொழிலுமே எல்லா பணியுமே கண்ணியமானதுதான். ஆனா அப்படி அந்த குழந்தை சொல்ற நேரத்துல நான் வந்து டாக்டர் ஆகணும், சீஃப் சர்ஜன் ஆகணும் அப்படின்னு சொல்ற அந்த குழந்தைய, இல்ல இல்ல நீ மீனியல் ஸ்டாஃபா இருக்கிறதுக்கு, தரையை துடைக்கிறதுக்கு, டாய்லெட் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி உடைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் மொத்த அமெரிக்காவும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கருப்பின சகோதர சகோதரிகளுக்கு. உன்னால முடியாது, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, நீ முட்டாள், நீ உயிரோட இருக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்ல, எங்களுக்கு தேவைப்பட்டா பொருட்களா பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தகுதி இருக்கு, எங்களுக்கு கிடைக்கிற கல்வியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை உடைச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த இனமே எப்படி இருந்திருக்கும்? சுபஹானல்லாஹ். மால்கம் எக்ஸ் மாதிரி மனிதர்களை வந்து அல்லாஹ் வந்து அந்த சமூகத்துக்கு பரிசளிக்கலைன்னா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா முழுக்க இருக்கக்கூடிய கருப்பினர்கள் எல்லாமே அடிமையா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. பாரக் ஒபாமா மாதிரி அமெரிக்காவுடைய பிரசிடென்டாகவே ஆகக்கூடிய அளவுக்கு கருப்பினர்களுக்கு வந்து கண்ணியமும் சுதந்திரமும் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. மால்கம் எக்ஸ் மாதிரி உன்னதமான தலைவர் ஒருவேளை இல்லாம போயிருந்தாங்க அப்படின்னா. ஒரு கதையில சொல்லுவாங்க, ஆப்பிரிக்கால என்ன செய்வாங்களாம், பெரிய ரொம்ப வருஷம் வேரூன்றி இருக்கக்கூடிய மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஈட்டியும் பெரிய பெரிய ஆயுதங்களும் தானே தேவை. ஆனா அந்த மலைவாசிகள், அந்த காட்டுவாசிகள் என்ன செய்வாங்களாம், கொஞ்ச நாளைக்கு அந்த மரத்தை சுத்தி சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நீ அழிஞ்சு போயிருவ, நீ ஒன்னத்துக்குமே லாயக்கு இல்லாம போயிருவ, நீ வந்து அசிங்கமா இருக்க, நீ வந்து கீழே விழுந்துரு, நீ சாஞ்சிரு, நீ இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாசமா போயிருவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தியே அந்த மரத்தை சுத்தி சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப அந்த மரம் என்ன செய்யுமா, வெறும் 3 அறிவு இருக்கக்கூடிய அந்த மரம் அந்த சாபத்துடைய வலிமை அதனால தாங்க முடியாம கொஞ்ச நாள்ல அதுவே யாருமே வெட்டாம வேரோட சாஞ்சு விழுந்துரும். ஒரு அறிவுல இருந்து 3 அறிவு இருக்கக்கூடிய மரத்துக்கே மனிதர்களுடைய இந்த சாபத்தையும் கடும் சொற்களையும் தாங்க முடியல அப்படின்னு சொன்னா 6 அறிவு நிறைந்த மனிதர்களுடைய இதயத்துக்கு வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து எப்படி அவங்கள வந்து சிதைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும். சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் ஒரு மனிதர் வந்து உயிர் தெளிந்து புரட்சி பண்ணாரு அப்படின்னா எல்லாம் அந்த இதயத்துக்கு எவ்வளவு வலிமை கொடுத்திருப்பான் சகோதரிகளா. சுபஹானல்லாஹ். அப்ப இந்த டீச்சருடைய இந்த கடினமான வார்த்தையை கேட்டுட்டு மால்கம் எக்ஸோடைய மனசு அப்படியே உடைஞ்சிருது. அவ்வளவுதான், இனி படிச்சு என்ன செய்ய, எப்படியும் வந்து கார்பெண்டர் வேலை தான் பார்க்க போறோம், அதுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிடுறாரு. டிராப் அவுட் ஆயிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா பாஸ்டன், மாசச்சூசெட்ஸ்ல இருக்க பாஸ்டன், இப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய பாஸ்டன் நகரத்துக்கு இவர் போறாரு. அப்புறம் ஹார்லம், நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஹார்லம் அப்படின்ற சிட்டிக்கு போறாரு. அப்படியே தலைகீழா இவருடைய வாழ்க்கையே வந்து அப்படியே தலைகீழா மாறிடுது. எந்த அளவுக்கு தலைகீழா மாறிடுது அப்படின்னு சொன்னா எல்லாமே செய்யறாரு. என்ன செய்யறாரு? திருடுறாரு. சில நேரங்கள்ல வந்து சிலருடைய ஷூக்கு வந்து பாலிஷ் போடுறாரு, இல்ல தெருமுனையில நின்னு கஞ்சா விக்கிறாரு, இல்ல திடீர்னு யாருடைய வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிக்கிறாரு, துப்பாக்கியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்யறாரு. ப்ராஸ்டிடியூஷன் செய்யக்கூடியவரா, ஒரு ஹஸ்லரா இருந்திருக்காரு, தன்னுடைய இச்சைகளுக்கு வந்து தவறான விஷயங்களை செய்யக்கூடியவரா, இப்படி நிறைய மோசமான விஷயங்களை வந்து செய்யக்கூடிய மனிதரா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு டீனேஜரா மால்கம் எக்ஸ் வந்து விரக்தியோட விளிம்புக்கு போய் எல்லா தவறான பழக்கங்களையும் செய்ய ஆரம்பிச்சாரு. ஏறத்தாழ இப்படியே போயிட்டு இருக்கும் போது 13ல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கும் போது, அப்ப அந்த ஆக்டிவான அந்த காலகட்டம் இருக்குல்ல, இது இந்த டீனேஜுடைய காலகட்டம் 13 to 19 தான் வந்து மனிதனுடைய மூளை முழு ஆற்றலோட செயல்படக்கூடிய அந்த டீனேஜுடைய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டம் ஃபுல்லா ரொம்ப அருவருப்பா கேவலமான ஒரு வாழ்க்கையை தான் மால்கம் எக்ஸ் வந்து வாழக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு வந்து தள்ளப்படுறாரு.
அப்ப அங்க போய் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னோட முடிய வந்து சுருட்ட சுருட்டையா இருக்கும்ல நீக்ரோ அவங்களுடைய முடி, அதை ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, நிறைய வலி தரக்கூடிய கெமிக்கல்ஸ், பெயின்ஃபுல்லான கெமிக்கல்ஸை வச்சு அவருடைய ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் வெள்ளையாக்கிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு. நிறைய ஃபிளாஷியான விதவிதமான ட்ரெஸ் திருடுறாருல, காசு கிடைக்கும்ல, இல்லைன்னா வந்து போதைப் பொருள் விற்கிறாருல, காசு கிடைக்கும்ல. அப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணி வழிப்பறி பண்ணி இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்ல தன்னைத்தானே வந்து ஈடுபடுத்திக்கிறாரு. அப்ப இவருக்கு வந்து எல்லாரும் வந்து அவருடைய சிவப்பு முடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த தோல் கலர் லைட்டா மாறி இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து டெட்ராய்ட் ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பேரோட வந்து அழைக்கக்கூடிய ஒரு மனிதரா தான் வந்து மோசமான ஒரு வாழ்க்கையை இந்த இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல மால்கம் எக்ஸ் வாழ்றாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 1946 அவருக்கு வந்து 20 வயசு ஆகும் போது ஒரு வழிப்பறி திருட்டு பண்ணாரு அப்படின்றதுக்காண்டி மால்கம் எக்ஸ வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு வந்து 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசுல இருந்து 30வது வயசு வரைக்கும் இவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். ஏற்கனவே வெளியே சின்னதுல இருந்தே வந்து நிறைய அனுபவிச்சிட்டார். இப்ப அமெரிக்காவுடைய சிறை இங்க இருக்கிற சிறை இல்ல. இங்க இருக்கிற சிறையிலேயே சிறைவாசிகள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது கேட்கையிலேயே வந்து மனசு ஃபுல்லா உடைஞ்சு போயிரும். ஆனா வந்து அமெரிக்காவுடைய சிறையெல்லாம் வந்து அல்லாஹு அக்பர், நம்மளால வந்து அவ்வளவுதான். அங்க இப்ப சிறையில இருக்கிறதும் ஒண்ணுதான், வெளியே இருந்து செத்துடுறதும் ஒண்ணுதான். அவ்வளவு மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி இனவெறி இருக்கக்கூடிய இடத்துல, நிறவெறி இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும், அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் அங்க சிறையில. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்கு வந்து மால்கம் எக்ஸ் தள்ளப்படுறாரு. ஆனா அன்பான சகோதரிகள், இவ்வளவு ஒரு மோசமான கடந்த காலத்துல இருந்து 7-8 வருஷம் மோசமான ஒரு கிரிமினலுடைய லைஃப் லீட் பண்ண இவருக்கு இவருடைய திருப்பு முனை இந்த இருள் நிரம்பிய சிறை வாழ்க்கையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். இங்கதான் அவருக்கு வந்து லேசா ஒளி எட்டி பாக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன செய்யறாரு, இங்கேயுமே சிறையிலயும் வந்து கோவத்தை வெளிப்படுத்துறாரு, என்னத்தையாவது உடைக்கிறாரு, யாரு சொன்னாலும் யாரு சொல்ற பேச்சையும் கேட்கறது இல்ல. யாராவது வந்து இறைவன் அப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருடைய மதத்தையும் சபிக்கிறாரு. இறைவனே ஒருத்தன் இல்ல, யாரு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் இவருக்கு என்ன பேர் கொடுத்துருவாங்கன்னா, நீ ஒரு சாத்தான், நீ ஒரு ஷைத்தான், நீ வந்து இறைவனையே நம்ப மாட்டேங்கிற, காடே இல்லைன்னு சொல்ற, யூ ஆர் சாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவரை இப்படி ஒரு பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மால்கமுடைய சகோதரர்கள் கூட பிறந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. இவருக்கு என்ன லெட்டர் எழுதுறாங்க, நாங்க எல்லாருமே வந்து இஸ்லாத்துக்கு மாறி இருக்கோம், நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பின் மூலமாக நாங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆயிருக்கோம், நீயும் வந்து ஏன் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அவருக்கு வந்து இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, சும்மா இஸ்லாம் அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காது, அப்போ பேசாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது மதிக்கவும் இல்லை, இதுக்கு பதில் தரவும் இல்லை. அப்ப இந்த காலகட்டத்துலதான் அந்த பிரதர்ஸ், அவங்களோட சகோதரர்களுக்கு வந்து மால்கம் அப்படி விடுறதுக்கு விருப்பமே இல்லை, தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவருடைய சகோதரர்ல ஒருத்தரான ரெஜினால்டு வந்து சிறைக்கு வந்து மால்கம் வந்து சந்திக்க வர்றாரு. சந்திக்க வரும்போதுதான் அவர்கிட்ட சொல்றாரு மால்கம், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீ கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. மால்கம் எக்ஸ் வந்து அமைதியா இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஜெயில இருந்து வர்றதுக்கு உனக்கு நான் ஒரு வழி சொல்றேன், கேப்பியா அப்படின்னு. உடனே இவர் அமைதியா இருக்காரு, சரி அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே வந்து போர்க் சாப்பிடாத, பன்றியுடைய மாமிசத்தை சாப்பிடாத, இனிமே வந்து சிகரெட் குடிக்காத, இது ரெண்டு மட்டும் நீ செய்யாம இரு, இறைவனுக்கு பிடிக்காத இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீ செய்யாம இரு, சீக்கிரமா நீ சிறையில இருந்து வெளியே வர்றதுக்கான வழிய இறைவன் உனக்கு காமிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் சொல்றாரு. அப்ப இதுல ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி மால்கமுடைய மனசுல வந்து படுது. அவருக்கு ரொம்ப கியூரியஸ் ஆகுறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஓ, பன்றரையுடைய மாமிசத்தை சாப்பிடல அப்படின்னு சொன்னா, சிகரெட் குடிக்கல அப்படின்னா ஜெயில இருந்து வெளியே போறதுக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுல ஒரு சின்ன எண்ணம் வந்து பதியுது. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு பழக்கத்தையுமே விட்டுறாரு. பன்றி மாமிசம் சாப்பிடுறதுல சிகரெட் குடிக்கிறதையும் வந்து விட்டுறாரு. விட்டுட்டு ஒழுங்குமுறையே இல்லாத அவருடைய வாழ்க்கையில முதல்ல வந்து சுய கட்டுப்பாடு லேசா எட்டி பாக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல திரும்பி அவருடைய சகோதரர் வந்து அந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம் பத்தியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தியும் தொடர்ச்சியா வந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. எழுதிக்கிட்டே இருக்கும் போது அந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம வந்து ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து மால்கமுடைய மனசுல வருது. மால்கமுடைய மனசுல வரும்போது நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா,
வெள்ளை வெள்ளையர்கள் எல்லாம் வந்து ஷைத்தான்கள், அவங்க எல்லாம் டெவில். அது மாதிரி இறைவன் உருவாக்கிய படைப்புகள்லயே உன்னதமானவங்க அப்படின்னு சொன்னா, ஒரிஜினலானவங்க, சத்தியமானவங்க அப்படின்னா வந்து கருப்பினர்கள் தான். அதனால அதனால வந்து இறைவன் வந்து கருப்பினர்களுக்கு தான் வந்து கண்ணியத்தையும் அடையாளத்தையும் கொடுத்திருக்கான். இறைவனை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான், ஜின் எல்லாமே வந்து வெள்ளை கலரா தான் இருக்கும். அதான் வெள்ளையர்கள்லாம் வந்து ஷைத்தான் அப்படின்றதா அந்த நேஷன் ஆஃப் இஸ்லாமுடைய கோட்பாடா இருந்துச்சு. அப்ப அவருக்கு நிஜமான இஸ்லாம்னா என்னன்னு தெரியாதுல்ல. அதனால வந்து அவர் அந்த கோட்பாடை வந்து ஏத்துக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே வெள்ளையர்கள் மேல இருந்த வெறுப்புடைய காரணமா யாரோ ஒருத்தர் அவங்கள சாடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அவருடைய மனசுக்கு வந்து ஆறுதலா இருக்கு. மரியாதை அப்படின்ற வார்த்தையை அவர் உணர்ந்தே பார்க்காத அந்த இதயத்துல முதல்ல இறைவன் கருப்பினர்களை வந்து கண்ணியப்படுத்துறான் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நிஜமாவே ஒரு இறைவன் இருக்கான். இந்த இறைவன் கண்டிப்பா கருப்பினர்களுக்கு வந்து கண்ணியம் தர்றான் அப்படின்றது அவரோட மனசுல வந்து ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருது. சுபஹானல்லாஹ். அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இப்பதான் அவர் வந்து அல்லாஹ்னா யாரு அப்படின்றத வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. இது நம்மளால நினைச்சாவது பார்க்க முடியுதா? இவ்வளவு ஒரு மோசமான இடத்துல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கணும் அப்படின்னு நாடிட்டான் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு வந்து இடம், பொருள் எவெல்லாம் தேவையே இல்ல சகோதரிகளா. நம்ம எப்படிப்பட்ட மோசமான அருவருப்பான நிலையில இருக்கோன்றது கூட ரப்புக்கு வந்து முக்கியம் இல்ல. அல்லாஹ் மட்டும் ஒருத்தருக்கு வந்து நேர்வழி காட்டணும் அப்படின்னு நாடிட்டானா, எந்த சூழலா இருந்தாலும் நிச்சயமாக இல்ல வந்து ஆஹ் காத்து நுழைய முடியாத இடத்துல கூட அல்லாஹுடைய கருணையும் வழிகாட்டலும் கண்டிப்பா நுழையும். அப்படிப்பட்ட ஒரு நுழைதல் தான் மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கையில வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, உள்ள இருந்துட்டு நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற இந்த அமைப்பின் மூலமா இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனநிலைக்கு தயாராகிறாரு. அவருடைய மொத்த வாழ்க்கையும் அங்கதான் மாறுது. என்ன ஆகுது அப்படின்னா, சிறைக்குள்ளேயே மால்கம் எக்ஸ் வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு, நிறைய வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நல்லா பேச முடியும், நல்ல பேச்சாற்றல் இருக்கு. ஆனா அந்த பேச்சாற்றலை லெட்டர்ஸா எழுதணும், எழுத்து மூலமா எழுதணும் அப்படின்னா அவர்னால நேரா எழுத முடியல. 20 வயசு ஆயிடுச்சு. 20 வயசு இளைஞனுக்கு வந்து கோர்வையா சேர்த்து நிறைய வார்த்தைகளோட சேர்த்து தொடர்ச்சியா எழுத முடியல. ஏன்னா அவருடைய அந்த அறிவாற்றல் எல்லாம் 13 வயசோடய செதஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வாழ்ந்தது ஃபுல்லா ஒரு மோசமான வாழ்க்கை. அதுல எப்படி அறிவுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னது இது, நம்மளால பேச முடியுது, ஆனா நம்ம நினைக்கிறத வந்து அப்படியே எழுத முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்கிறாரு, தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப இவருக்கு வந்து நிறைய வார்த்தைகள் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு புத்தகத்தை ஒரு நோட் புக்ல அந்த சிறையில இருக்கக்கூடிய லைப்ரரியில இருந்து ஒரு டிக்ஷனரி எடுத்துட்டு வர்றாரு. ஒரு டிக்ஷனரி எடுத்துட்டு வந்து ஒரு அகராதி எடுத்துட்டு வந்து தன்னுடைய கைப்பட தான் வச்சிருக்கிற நோட்ல அந்த டிக்ஷனரியில இருந்து நிறைய வார்த்தைகளை வந்து தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருக்காரு. ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் எழுதுறதும் படிக்கிறதும் எழுதுறதும் வாசிக்கிறதுமா இருக்குமா. பிலாசபி, அதுக்கப்புறம் வந்து வரலாறு, நிறைய மதங்களை பத்தின நிறைய புத்தகங்களை வந்து தொடர்ச்சியா மால்கம் எக்ஸ் வந்து சிறைக்குள்ள உட்கார்ந்துட்டே படிக்கிறார். சுபஹானல்லாஹ். அப்ப அவருக்கு நிறைய உண்மைகள் புரியுது. பெரிய பெரிய ராஜாங்கங்களும் அரசர்களும் வந்து எப்படிப்பட்ட ஆட்சி செஞ்சிருக்காங்க, எத்தனை ஸ்காலர்ஸ் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் வீழ்ந்திருக்காங்க, எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய படிக்கிறாரு. அந்த டிக்ஷனரியில இருந்து கத்துக்கிட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து அவருக்கு வியப்பா இருக்கு. ஓ, இவ்வளவு வார்த்தைகள் இருக்கா, இந்த வார்த்தையெல்லாம் எதுல நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி தன்னுடைய கல்வி பயணத்தை வந்து சிறைக்குள்ள பலப்படுத்திக்கிறாரு. சுபஹானல்லாஹ். சிறைக்குள்ளேயே எப்படி தொழுகிறது அப்படின்ற விஷயத்த கத்துட்டு சிறைக்குள்ளேயே தொழ ஆரம்பிக்கிறார். யார் அந்த சிறைவாசிகள் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அந்த சிறைவாசிகள் ஷைத்தான்னு கூப்பிட்ட மனிதனுக்கு சிறைக்குள்ளேயே சஜிதா செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படின்னா அது ரப்புனால மட்டும்தான் முடியும் சகோதரிகள். வேற யாருனாலையும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்படி இருக்கும் போது மால்கம் எக்ஸ் வந்து ஏறத்தாழ 10 வருஷ காலத்துக்கு அப்புறம் ஐம் சாரி 6 வருஷம் 1946ல 10 வருஷ தண்டனைன்னு போட்டாங்களா. ஆனா 1952லயே இவருக்கு வந்து விடுதலை கிடைக்குது. இவருக்கு விடுதலை கிடைச்சு 6 வருஷத்துலயே வந்து வெளியே வராரு. இப்ப மால்கம் எக்ஸ் வந்து தனக்கான உண்மையான முகவரி எது அப்படின்ற அந்த தேடல்ல வந்து ஈடுபடுறாரு.
அவருடைய நிரந்தர முகவரியை தேடி அவருடைய பயணத்தை வந்து தொடர்றாரு. இப்ப மால்கம் லிட்டிலா இல்ல, உடைஞ்சு போன அந்த வேதனைக்குரிய பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த விக்டிமா இல்லாம மால்கம் எக்ஸ் அப்படின்றது துளைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவுடைய ஒரு பின்னணி பெயர். அதனாலதான் அந்த எக்ஸ் அப்படின்றத தன்னுடைய மால்கம் அப்படின்ற அந்த பெயரோட இணைச்சு வச்சுட்டு, இனிமே யாரும் என்ன மால்கம் லிட்டில்னு கூப்பிடாதீங்க, ஐ எம் மால்கம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறைவனை நோக்கி அந்த பயணத்தை வந்து 1952 ஆரம்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நேஷன் ஆஃப் இஸ்லாம்ல போய் இணைகிறாரு. நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற அமைப்புல இணைஞ்சு ஏறத்தாழ 12 வருஷ காலம் உழைக்கிறார். 12 வருஷ காலம் உழைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேஷன் ஆஃப் இஸ்லாமுடைய மிக முக்கியமான கொள்கை பரப்பு செயலாளரா இவர் மாறுறாரு. ஏன்னா ஏன்னா 6 வருஷ காலம் அவ்வளவு படிச்சிருக்காருல உள்ள, அவ்வளவு படிச்சிருக்காரு, எழுதியிருக்காரு, எல்லா வரலாறுகளையும் படிச்சிருக்காரு. ஒரு வழி நிறைந்த ஒரு மனிதனுக்கு ஆஹ் வாழ்க்கையை வந்து ஒளி காமிக்குது அப்படின்னா கல்விதான் அதுக்கு மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்றத உணர்ந்திருந்தனால சுப்ஹானல்லாஹ், மால்கம் எக்ஸ் வந்து அப்படி ஒரு உன்னதமான கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். இமேஜ் தெரியுதா? இந்த பிக்சர் தெரியுதா? இவருதான் அல்ஹம்துலில்லாஹ் மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருடைய ஒரு கோட் பாருங்களேன். இவர் சொன்னது, எஜுகேஷன் கல்விதான் எதிர்காலத்துடைய பாஸ்போர்ட். எப்படி வந்து தேசம் விட்டு தேசம் போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் எப்படி முக்கியமான அடையாளம், பாஸ்போர்ட் இல்லைன்னா போக முடியாதுல்ல, அது மாதிரி எதிர்காலத்தை நோக்கி ஒரு மனிதன் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கல்வி மட்டும்தான் அதற்கான பாஸ்போர்ட். ஏன் அப்படின்னா நாளைய தினம் இன்று யார் அதற்காக தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடையது அப்படின்ற அளவுக்கு அந்த கல்வியுடைய மகத்துவத்தை புரிஞ்சனால மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை வந்து வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப 12 வருஷ காலம் என்ன செய்யறாங்க, ரொம்ப பிரில்லியண்டான தைரியமான, பயம்னா என்ன, நான் வந்து மரணத்துக்கு ரெடி அப்படின்ற மாதிரிதான் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கருப்பினர்களுக்கான கண்ணியத்தை மீட்டெடுக்கக்கூடியதாகவும், அது மாதிரி வந்து அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியதாகவும், சுயமரியாதைக்கான குரலாகவும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை தன்னுடைய பேச்சால இஸ்லாத்திற்கு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த தாயியா மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு கூட்டத்துல மால்கம் எக்ஸ் இருக்காங்க, முகமது அலி இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நிறைய மனிதர்கள் நிரம்பி இருந்த அந்த கூட்டத்துல ஏறத்தாழ ஆஹ் 500 மில்லியன் 500 மில்லியன் அப்படின்றதான் வந்து அந்த ஒரு வரலாற்று குறிப்புல இருந்துச்சு. 500 மில்லியன் இல்ல அப்படின்னா கூட 5 லட்சம் கூட வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் இல்லைன்னா 5 மில்லியன் அப்படின்னா கூட 50 லட்சம் பேர் வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து இவங்களுடைய இத்தனை பேருடைய உழைப்புல மால்கம் எக்ஸ் உடைய உழைப்பு வந்து மிக மிக முக்கியமானதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பணி செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த நேஷன் ஆஃப் இஸ்லாமுடைய சிந்தனை எப்படிப்பட்டது அப்படின்னா, அதோடைய தலைவர் எலிஜா முகமது அப்படின்றதான் நேஷன் ஆஃப் இஸ்லாமுடைய தலைவரா இருந்தாரு. அப்ப அவரை தான் அந்த கூட்டத்தினர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவர்தான் இறைவனுடைய தூதர் அப்படின்றதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியதா இருந்துச்சு. ஆனா மால்கம் எக்ஸ்க்கு வந்து இதுல வந்து முரண்பாடு இருந்துச்சு. அவர் தான் நிறைய படிச்சிருக்காருல்ல. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்லாம் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இறுதி தூதர் அப்படின்னு சொல்லுது. அப்ப எப்படி நீங்க எலிஜா முகமது வந்து இறைவனுடைய தூதர்னு சொல்ல முடியும்? அதையும் தாண்டி வந்து இஸ்லாத்தினுடைய பார்வையில வந்து கருப்பினர்களும் வெள்ளையர்களும் எல்லாருமே சமமானவங்க தானே அப்படின்னு சொல்லுது. வெள்ளையர்கள் வந்து ஷைத்தான் பிசாசு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலையே. இஸ்லாம் வந்து சகோதரத்துவத்தை தான் போதிக்குது. அப்ப இதெல்லாமே இஸ்லாமிய ஷரியாவுக்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கும் முரண்பட்டவையா இருக்கே, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்றத மால்கம் எக்ஸ் உடைய அறிவும் அந்த சின்சியரான மனசும் வந்து உண்மை என்ன அப்படின்றத அவருக்கு புரிய வைக்குது. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ 1952 ஜெயில இருந்து வந்தாரா, 12 வருஷ காலம் இந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம்ல பணியாற்றிட்டு கடைசியா வந்து இந்த முரண்பாடு வரும்போது அவர் வந்து அதையும் வெளிப்படையா தான் சொன்னாரு. என்னால இதை ஏத்துக்க முடியாது, நீங்க இஸ்லாத்துக்கு புறம்பான விஷயங்களை வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அதையும் எடுத்து சொல்லக்கூடியவரா இருந்தாரு. 1964 ஒரு அழகான இன்னொரு திருப்பு முனை ஏற்படுது. என்ன நடக்குது அப்படின்னா, அப்ப அவருக்கு வந்து 38 வயசாகுது. 38 வயசாகும் போது மால்கம் எக்ஸுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சுபஹானல்லாஹ். அப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கிற அந்த நேரத்துல ஹஜ்ஜுக்கு போய்
அவருடைய அவருடைய அந்த இதயத்துடைய கண்ணை வந்து அல்லாஹ் வந்து இன்னும் ஒளிமிக்கதான் வந்து மாத்திட்டான். என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அங்க போனா லட்சோப லட்சம் மனிதர்களை பாக்குறாங்க. அவருக்கு அவ்வளவு வியப்பா இருக்கு. எல்லா எல்லா விதமான மனிதர்கள், வேற வேற ஸ்கின் கலர்ல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை பாக்குறாரு. வெள்ளையர் இருக்காரு, கருப்பினர் இருக்காரு, பிரவுன் கலரா மாநிறத்துல சில பேர் இருக்காங்க, சிலர் வந்து வெளிர்னு இருக்காங்க, சிலர் வந்து மஞ்சள் நிற சாயல்ல இருக்காங்க, இன்னும் சிலர் லேசா சிவப்பு நிற சாயல்ல இருக்காங்க. ஆனா எல்லாரும் தோள்கள் ரெண்டும் ஒட்டி எல்லாரும் ஒரே வரிசையில நிக்கிறாங்க. சிலருடைய முடி சுருட்ட முடியா இருக்கு, கருப்பா இருக்கு. சிலருடைய முடி வந்து நீளமா இருக்கு. சிலருடைய கண்கள் வந்து ஊதா கலரா இருக்கு. சிலருடைய கண்கள் வந்து கிரே கலரா இருக்கு. பாஸ்னியா, கனடால இருந்தும் ஒரு மனிதர் இருக்காரு. கீழே இங்க நைஜீரியால இருந்தும் ஒரு மனிதர் இருக்காரு. எந்த மனிதர் எங்க இருந்து வந்தாலும் எல்லாரும் இஹ்ராம் அப்படின்ற அந்த கண்ணியமான ஆடையில, எல்லாரும் ரப்புடைய பார்வையில ஒரே இல்லத்தை நோக்கி இறைவனுடைய அடிமை அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை மட்டும் நின்னு அல்லாஹ்வுடைய பார்வையில நாங்க எல்லாரும் சமம் அப்படின்ற சமத்துவத்தை இதுவரைக்கும் உலகத்துல எங்கேயுமே பார்க்காத மால்கம் எக்ஸுக்கு அது வந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமான அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி காட்டுச்சு. சுபஹானல்லாஹ். அந்த கூட்டத்துல பெரிய பெரிய தேசங்களுடைய அரசர்களும் இருந்தாங்க. ஆக கீழ்நிலையில கருதப்படக்கூடிய அடிமைகளும் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே தட்டுல சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரே இடத்துல தரையில படுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். ஹஜ்ஜுடைய காலகட்டம் தான் நமக்கு தெரியும்ல. மினால என்ன நடக்கும், முஸ்தலிஃபால என்ன நடக்கும், அரஃபா மைதானத்துல என்ன நடக்கும், இதெல்லாமே நமக்கு தெரியும் தானே. அப்ப சர்வதேச சகோதரத்துவத்தை இதுவரைக்கும் தாழ்த்தி நசுக்கப்பட்ட ஒரு மனிதர் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும் போது சுபஹானல்லாஹ், அவருக்கு அப்படிதான் இருந்துச்சு மனசு. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அங்க உட்கார்ந்தே மக்கால இருந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிரபல்யமான ஒரு லெட்டரா வந்து மாறுது. என்ன லெட்டர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் எழுதுறாரு, இங்க டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் இருக்காங்க. லட்சக்கணக்கான அல்லாஹ்வை வணங்க வந்து நிறைய மனிதர்கள் இருக்காங்க. இவங்க வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தேசங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற நிறம் இருக்கு, வேற வேற கண்ணுடைய கலர் இருக்கு, ஸ்கின்னுடைய டோன் இருக்கு, முடி வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் வேற வேறையா இருக்காங்க. ஆனா எல்லாரும் அல்லாஹ்வுக்காக ஒரே விஷயத்த ஒரே மாதிரி தான் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பார்வையில எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இஸ்லாம் சகோதரத்துவம் அப்படின்ற அந்த பாஷையை தான் பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நான் இதுவரைக்கும் என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாம, அவர் அடுத்து அந்த லெட்டர்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இஸ்லாம் புரியணும். ஏன்னா இஸ்லாம் அப்படின்ற இந்த ஒரே ஒரு மார்க்கம் மட்டும்தான் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ரேசிசம், இனவெறி சார்ந்த, மதவெறி சார்ந்த, நிறவெறி சார்ந்த எல்லா விதமான பாகுபாடுகளுக்கும் உலகத்துக்கான ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மால்கம் எக்ஸ் வந்து அந்த கடிதத்தை அங்க இருந்து எழுதுறாரு. இப்ப வரைக்கும் இந்த கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப பிரபல்யமான கடிதமா இருக்கு சகோதரி. அப்ப ஹஜ்ஜில இருந்து திரும்பி வரும்போது இவர் இன்னும் ஒரு புது மனிதரா திரும்பி வர்றார். 1964 ஹஜ்ஜுக்கு போறாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வருஷம் தான் உயிரோட இருக்கக்கூடிய வாய்ப்பு மால்கம் எக்ஸ்க்கு கிடைக்குது. அந்த ஒரு வருஷத்துலதான் அவருடைய பேரை வந்து அல்ஹஜ் மாலிக் எல் ஷப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்திக்கிறார். ஒரு புது ஆர்கனைசேஷன், ஒரு புது நிறுவனத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. சுபஹானல்லாஹ். அந்த நிறுவனம் வந்து இஸ்லாமும் குரானும் சுன்னாவும் என்ன சொல்லுதோ அது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிறுவனமா மால்கம் எக்ஸ் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவுறாங்க. நேஷன் ஆஃப் இஸ்லாமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவருக்கு வந்து நிறைய கொலை மிரட்டல்கள் வருது. ஆனாலும் வந்து இவருடைய வாழ்க்கை வந்து டேஞ்சர்ல இருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனா எதையுமே நிறுத்தல. 1964 ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. 1964 மால்கம் எக்ஸ் வந்து ஒரு ஒரு முறை வந்து காசாவுக்கு போயிருக்காங்க. காசாவுக்கு போய் பலஸ்தீன மக்களும் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலையும் அந்த பிள்ளைகளோட நிலையும் பார்த்து அவங்களுடைய மனம் வந்து வேதனையில இருந்திருக்கு. 2 நாள் அவங்க கூட தங்கிட்டு, இது வந்து யூதர்களுடைய அடக்குமுறை, இதை வந்து கண்டிப்பாக வந்து இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பலஸ்தீனர்களுக்காகவும் காசா மக்களுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு உன்னதமான தலைவர். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் தொடருது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட ஒரு
மனிதர் எப்படி ஒரு உன்னதமான தலைவர் சுப்ஹானல்லாஹ். இவருடைய வழிகாட்டல்ல, இவருடைய தாவா, இவருடைய அழைப்பு, அந்த கம்பீரமான சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய பேச்சுக்கள்ல சுப்ஹானல்லாஹ் அத்தனை பேர் வந்து இஸ்லாத்துக்கு வந்து கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் வர்றாங்க. இது எல்லாமே வந்து அந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம்குள்ளேயே அவ்வளவு பொறாமையையும் வெறியையும் ஏற்படுத்துது. நிறைய இவங்களுக்கு அது மாதிரி வந்து அமெரிக்காவுடைய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த சைட்ல இருந்தும் அவருக்கு மிரட்டல் வருது. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவ்வளவு காலமா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ஒயிட் மேன் எல்லாம் வந்து மோசமானவங்க அப்படின்ற அந்த சிந்தனையை கூட மாத்திராரு. ஏன் வந்து வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் வந்து மோசமானவங்கன்னு நம்ம நினைக்கணும்? அல்லாஹ்வுடைய பார்வையில எல்லாருமே சகோதரர்கள் தானே. தவறான சிந்தனை கொண்ட சில மனிதர்கள் வந்து தவறான கொள்கையில இருக்காங்க, அவ்வளவுதானே. நம்ம ஏன் எல்லாரையும் தப்பா நினைக்கணும் அப்படின்றத கூட அங்க போயிட்டு வந்து அவருடைய உள்ளம் வந்து மாத்திக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த காலகட்டத்துல, அந்த ஒரு வருஷ காலகட்டத்துல மால்கம் எக்ஸ் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து எப்ப வேணா நான் கொலை செய்யப்படலாம், எப்ப வேணா எனக்கு வந்து மரணம் நிகழலாம் அப்படின்றத வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து 6 பெண் பிள்ளைகள். 6 பெண் பிள்ளைகள். கடைசியா வந்து அவங்க கொலை செய்யப்படும் போது அவங்களுடைய மனைவி வந்து கருவுற்று இருந்தாங்க. 4 மாசம் கருவுற்று இருந்தாங்க. அதுல வந்து அவங்க மரணத்துக்கு அப்புறம் 2 இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கடைசியா வந்து பிப்ரவரி 21, 1965 நியூயார்க்ல வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு வந்து ஸ்பீச் அழைப்பு பண்ணி கொடுக்கும் போதுதான் 21 முறை சுடப்பட்டு வெறும் 39 வயதில் இவ்வளவு பெரிய மோசமான கூட்டத்துக்கு மத்தியில ஏறத்தாழ ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிச்ச ஒரு மனிதர் ஷஹீதாக மரணம் அடைகிறார். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு சின்ன வாழ்க்கை தான் சகோதரிகள். அதுக்கு முன்னாடி கூட இஸ்லாம் கிடைச்சும் கூட தவறான கொள்கை இருந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம்ல வந்து மாட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் வந்து ஹிதாயத்தை கொடுத்து முழுமையா மால்கம் எக்ஸ் வந்து குரானையும் சுன்னாவையும் விளங்கி உள்வாங்கி நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த காலகட்டம் ஒரே ஒரு வருஷம் தான். ஆனா அந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ள எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய மாறுதல். சுப்ஹானல்லாஹ். இத இத வந்து அந்த ஆட்டோபயோகிராபி ஆஃப் மால்கம் எக்ஸ் அப்படின்ற அவருடைய சுயசரிதையை வாங்கி படிக்கும் போது இன்னும் நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வரலாறு தான் மால்கம் எக்ஸ் அப்படின்ற இந்த சகோதரருடைய வரலாறு. இவர் வந்து சில நேரங்கள்ல வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியமா இருந்தாரு அப்படின்னா, பெருச்சாளிகளை போல் பயந்து நடுங்கி அஞ்சுறதை விட சிங்கமா இருந்துட்டு மரணிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய வார்த்தைகள் மட்டும் உத்வேகமா இல்லை, அவருடைய வாழ்க்கையும் அப்படி வீரம் நிரம்பிய வாழ்க்கையா தான் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, அப்ப இப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பண்புகளை பிரதிபலிக்க கூடியவனா இருந்தான் அப்படின்றத இந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, அல்லாஹ் அந்நூறா இருந்தான். ஆழமான ஒளி நிரம்பிய இறைவன் தன்னுடைய இருள் நிரம்பிய இதயங்கள் நிறைந்த அப்துகளுக்கு ஒளி ஏற்படுத்தக்கூடிய அந்நூறா இருந்தான். அதனாலதான் தன்னுடைய முதல் 20 வருட காலகட்டம் மோசமான இடத்துல இருந்தா கூட, ஜாம்பி, நீ ஒரு ஷைத்தான், நீ வந்து மோசமானவன், நீ வந்து ட்ரக்ஸ் விக்கிறவன், நீ வந்து தவறான விஷயங்கள் செய்யக்கூடியவன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடையாளம் இருந்தா கூட அந்த இருள் நிரம்பி அந்த சிறைச்சாலையுடைய இருள்ல சுப்ஹானல்லாஹ் ஒரு ஒளியை கொடுத்தான். அல்லாஹ் அந்நூறா இருந்தான். 10 மணி, நைட்டு 10 மணி ஆனோன்னு ஜெயில்ல எல்லா லைட்டையும் அமர்த்திடுவாங்களாம். ஆனா மால்கம் எக்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய படிக்கணும்னு தோணுமா. அப்ப அவர் என்ன செய்வாராம், அந்த சிறையுடைய ஓரத்துல லேசா போய் அந்த கதவை லைட்டா திறக்கும் போது வெளியே இருக்கக்கூடிய அந்த விடிபல்பு மாதிரி லைட் இருக்கும்ல, அந்த நைட் லாம்பு, அந்த நைட் லாம்போடைய வெளிச்சம் வருமா. அந்த நைட் லாம்போடைய வெளிச்சத்துல பல மணி நேரங்கள் அல்லாஹுடைய புறத்துல இருந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு மனிதரா மால்கம் எக்ஸ் இருந்தார். நம்மளால முடியுமா சகோதரிகள்? சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹுடைய பாதையில யாரு முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுடைய புறத்துல இருந்து இப்படிதான் நேர்வழி கிடைக்கும், இப்படிதான் ஒளி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். 2வது அல்லாஹ்வுடைய பண்பா மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கையில வந்து அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, அல்லாஹ் அல் ஃபத்தாஹா இருந்தான். அல் ஃபத்தாஹ் அப்படின்னா வெற்றி கொடுப்பவன். இன்னொன்னு வந்து அடை அடை அடைப்பட்ட வாசல்களை திறப்பவனாக அல் ஃபத்தாஹாக அல்லாஹ் இருந்தான்.
மால்கம் எக்ஸுடைய வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மூடியேதான் இருந்துச்சு. கல்வி கத்துக்கிறதுக்கான கதவு மூடி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கான கதவு மூடி இருந்துச்சு, இல்ல அப்படின்னா ஒழுக்கமான கண்ணியமான வாழ்க்கைக்கான கதவு மூடி இருந்துச்சு, சிறு வயதுல தாய் தந்தை கூட நிம்மதியா இருக்க வேண்டிய அந்த கதவு மூடி இருந்துச்சு, இல்ல அப்படின்னா மட்டமா எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க, கண்ணியமா பார்க்கணும் அப்படின்ற எல்லா கதவும் மூடிதான் இருந்துச்சு. ஆனா அல் ஃபத்தாக அல்லாஹ் இருந்தனால அவருடைய வாழ்க்கையில சாத்தி இருந்த எல்லா கதவையுமே திறந்துட்டான். அது மட்டும் இல்லாம இது மாதிரி இருள் நிரம்பிய இருள்ல அடிமைகளா சிக்கி இருந்த பல மனிதர்களுடைய வாழ்க்கைக்கான கதவா மால்கம் எக்ஸையே அல்லாஹ் மாத்தி அமைச்சான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம அந்த அந்த குறுகிய காலகட்டம் தான், 39 வயசுதான். அந்த 39 வயசுல கடைசி ஒரு 13 வருஷம் தான் வந்து இவருக்கான, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலம் 13 வருஷமோ, அது மாதிரி மால்கம் எக்ஸ்க்கு மொத்தமாவே இஸ்லாத்துக்கு வந்து நெறிமுறையோட வாழ்றதுக்கான வயசு வந்து 13 வருஷ காலம் தான் கிடைச்சுச்சு. அந்த 13 வருஷ காலத்துல கடைசி வருஷத்துக்கு அல்லாஹ்வுடைய இல்லத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பை அந்த கண்களுக்கு கொடுத்து சுப்ஹானல்லாஹ் அவங்களை வந்து மிக உன்னதமான மனிதனா மாத்தினா அப்படின்னா, அல் ஃபத்தாஹ் எப்படிப்பட்ட கதவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தி இருந்தாலும், இறைவன் நாடினால், இறைவனுடைய ஒரே ஒரு கருணை பார்வை மட்டும் கிடைச்சா, எவ்வளவு இருட்டான சிறைச்சாலைக்குள்ள நம்ம அடைபட்டிருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கான வாசல்களை திறப்பான் சகோதரிகளா. அப்படிப்பட்ட அல் ஃபத்தாஹா தான் மால்கம் எக்ஸ் உடைய வாழ்க்கையில வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் வந்து அல் ஹாதி, வழிகாட்டுபவனாகவும் நேர் வழிகாட்டுபவனாகவும் இருந்தான். அதோடு சேர்ந்து அல்லாஹ் அல் ஹலீமாவும் இருந்தான். அல் ஹலீம் அப்படின்னு சொன்னா பொறுத்து கொள்பவன், பொறுமையானவன். மால்கம் எக்ஸ் செஞ்ச பாவங்களுக்காக அல்லாஹ் வந்து அவரை தண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, 20 வயசுக்குள்ள செஞ்ச எல்லா குற்றத்துக்காகவுமே அல்லாஹ் வந்து அவர் அப்படியே நசுக்கி கொலை செஞ்சிருக்கணும். ஆனா அல்லாஹ் பொறுத்து கொள்பவனாக, அவகாசம் தருபவனாக, சரி சரி பொழைச்சுப்போ, சரி நீ திரும்பி வா, உனக்கு கொஞ்சம் டைம் தரேன், ஒன்னும் அவசரம் இல்ல, சரி நீ வா, நீ திரும்பி வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி 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 வருவதற்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பொறுமையாளனா இறைவன் அல் ஹலீமா அவருடைய வாழ்க்கையில இருந்தனாலதான் மிகச்சிறந்த மரணத்தை, ஷஹீதுடைய அந்தஸ்தை மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அன்பான சகோதரிகளா, மால்கம் எக்ஸ் உடைய இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய அழகான படிப்பினைகளை கொடுக்குது. அதுல முதல் படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கடந்த காலம் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில்லை. கடந்த காலம் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது நம்முடைய இறைவன். அப்ப அவங்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிரும் போது, மோசமான வாழ்க்கையா கடந்த காலம் இருந்தாலும் மிகச்சிறந்த வாழ்க்கையா மாத்துறது அல்லாஹுடைய கையில இருக்க சகோதரிகளா. இதுதான் அவருடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை. இரண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, பல நேரங்கள்ல மனிதர்களுடைய மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பது கல்வி மட்டுமே. கல்வி கற்கக்கூடிய பயணம், கல்விக்கான அந்த பயணம், அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்திற்கான பயணம் அப்படின்னு சொல்றாங்க. நீ அங்க வந்துதான் சொர்க்கத்தை பார்க்கணும்னு இல்ல, இங்கேயே பலருடைய வாழ்க்கையில இருளை நீக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியா நீ மாறணும் அப்படின்னா நீ முதல்ல கல்வி கத்துக்கோ. அதனாலதான் ஆண் பெண் ஆகிய அனைவருக்குமே கல்வி கற்பது இஸ்லாத்துல வந்து கட்டாய கடமை. எந்த மார்க்கமாவது சொல்லுதா கம்பல்சரியா இது வந்து உனக்கு கம்பல்சரியானது, நீ கண்டிப்பா கல்வி கத்துக்கணும்னு எந்த மார்க்கமாவது சொல்லுதா என்ன? எந்த மார்க்கத்துடைய அந்த போதனை புத்தகமும் வந்து ஏதாவது வந்து இக்ரா, கல்வி கத்துக்கோ, வாசி படி அப்படின்னு சொல்லி அதோடைய முதல் வார்த்தை வந்து சொல்லுதா? இல்ல. இஸ்லாம் கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தனாலதான் சுப்ஹானல்லாஹ் ஒரு பிரிசனரா, ஒரு போதைப் பொருள் விற்கிறவரை ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான தலைவரா, அவ்வளவு கொத்து கொத்தா கோடிக்கணக்கான கருப்பினர்களுடைய உரிமை குரலா ஒரு தலைவரா இன்னைக்கு வரைக்கும் வியப்போட பார்க்க வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அல்லாஹ் அவருக்கான ஒளியை அவருடைய கல்வி மூலமா தான் சொல்றேன். மால்கம் எக்ஸ் உடைய மனைவிக்கும் அந்த கல்வியுடைய அருமை தெரிஞ்சிச்சு. அதனால பெட்டிஷ் அல் ஷபாஸ் அப்படின்ற அந்த மனைவி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல நர்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸ் உடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து டாக்டரேட் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பெரிய பல்கலைக்கழகத்துல மெடிசன் கத்துக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸரா இருந்துதான் அவங்களுடைய காலம் வந்து மரணத்தை வந்து அவங்க வந்து எதிர்கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு எவ்வளவு ஒரு கொடுமையானது. 6 பெண் குழந்தைகளையும் அவங்கதான் வளர்த்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருந்தது எந்த மனிதரோ யார்கிட்டயும் போய் அவங்க கையேந்தல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அல்லாஹ் கொடுத்த கல்வி அப்படின்றது மூலமா அவங்க உயர்ந்தாங்க. அந்த கல்வி மூலமா அந்த பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய பாதையும் அந்த கணவனை போலவே அந்த மனைவி வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, நம்மளுடைய வாழ்க்கையில கல்விக்கான இடம் என்னவா இருக்கு?
எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க வந்துச்சு, நீ நான் படிச்சு என்ன செய்ய போறேன் அப்படின்றது நம்மளுடைய மனநிலையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருந்தே மரணிச்சிடணும் சகோதரிகளை. இன்னைக்கு தீர்மானிப்போம், ரொம்ப நான் சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது கல்வி கத்துக்கிறதுக்காக நான் கண்டிப்பா பயன்படுத்தியே தீருவேன். ஆண்கள் ஆண்கள் சகோதரர்கள் இந்த இதுல இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றதா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கல்வி கத்துக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கிற நேரம், வேலையில இருக்கிற நேரம், நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறேன், இல்ல இந்த செய்தி கேட்கிறேன் அப்படின்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தயவு செஞ்சு தமிழ் தர்ஜுமா குரான மொபைல்லே இருக்குல்ல, மொபைல்ல தர்ஜுமா குரான டெய்லி வந்து ஒரே ஒரு வசனத்தையாவது எடுத்து வாசிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவங்களாவது இன்ஷால்லா நம்ம மாறணும் சகோதரிகள். அப்ப இந்த கல்விக்கான பயணத்தை நம்ம எப்ப தொடங்க போறோம்? நம்மளுடைய இந்த மார்க்கம் தரக்கூடிய ஆழ்கடல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம எப்ப கத்துக்க போறோம் அப்படின்றத இன்ஷால்லா நம்ம சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப அடக்குமுறைக்கு எதிரா நம்ம குரல் கொடுக்க முயற்சி செய்யறோமோ அப்ப நம்மளுடைய இறைவன் நமக்கு கண்டிப்பாக உறுதுணையாக நிற்பான். அதனாலதான் நபிசுல்லாசன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எங்க வந்து பாதிக்கப்படுறாங்களோ, எங்க வந்து பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக அல்லாஹ் இருக்கான். அதனாலதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் மறுப்பு சொல்றதே இல்லை. இப்ப நம்மளை சுத்தி எங்கெங்க அநீதம் நடக்குதோ அப்ப அந்த அநீதத்துக்கு அல்லாவுக்கு அஞ்சி குரல் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும் போது அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை மாத்திரம் அப்படின்றதான் மால்கம் எக்ஸுடைய வாழ்க்கையில இருந்து இன்னொரு மிக உன்னதமான படிப்பினை. அன்பான சகோதரிகளா, இப்ப நமக்கு சில கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளோட இந்த நிகழ்வை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஒளிய உள்வாங்க முடியாம நம்மளுடைய இதயத்தை அடைச்சிருக்கக்கூடிய இருள் எது? எப்படி மால்கம் எக்ஸுக்கு வந்து ரேசிசம் நிறவெறி அப்படின்ற பலமான காயம் ஆழமா தாக்கி அவங்களுடைய இதயம் அடைப்பட்டு இருந்துச்சோ, அது மாதிரி நமடைய மனசுல எந்த இருள் அடைப்பட்டிருக்கு? ஒருவேளை நம்ம சைல்ட்ஹுட்ல வந்து கடந்து வந்த டிராமாவா இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து சைல்ட்ஹுட் அந்த அவங்களுடைய குழந்தை பருவம் ரொம்ப டிராமாட்டிக்கான காலகட்டமா இருந்திருக்கலாம். அவங்களுடைய தாய் தந்தை மூலமாவா இருக்கலாம், இல்ல அப்படின்னா சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி குழந்தை பருவத்துல ஏற்பட்ட காயங்களே இன்னும் நிறைய பேருக்கு மனசுல அடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டீனேஜுக்கு வரும்போது ஏதாவது அடிக்ஷனுக்குள்ள போயிருந்திருப்போம். இல்ல அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வந்து யார் மூலமாவது வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலை இருந்திருக்கலாம். சில துரோகங்களை மறக்க முடியாம இருக்கலாம், சில காயங்களை வந்து தாங்க முடியாம இருக்கலாம், இல்ல அப்படின்னா சில ஏற்றத்தாழ்வுகள் மனசை அடைப்பட்டிருக்கலாம். அப்ப எந்த வழி, எந்த பாவம் அல்லாஹுடைய ஒளியை உள்வாங்க முடியாம நம்மளுடைய மனசை அடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் சகோதரிகள். எப்ப அந்த அடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒளியையும் அடைச்சிருக்கக்கூடிய அந்த இருளையும் வலியையும் நம்ம வந்து உணர ஆரம்பிக்கிறோமோ அப்ப கண்டிப்பா அல்லாஹுடைய ஒளி உள்ள போகும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இதுக்கெல்லாம் லாயக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டம் தட்டி யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை உடைச்சு தூக்கி வீச வேண்டிய நேரம் இதுதான் சகோதரிகள். ஒரு கிரிமினலுக்கு, ஒரு சமூகத்துக்கே மிகப்பெரிய தலைவரா மாறக்கூடிய அளவுக்கு ஆற்றல்ல இறைவன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீலாம் இதுக்கு சரி வர மாட்ட, நீலாம் இதுக்கு லாயக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் யாரு நம்மளை உடைச்சாலும் அது கண்டிப்பா பொய் தான். ஏன்னா எவ்வளவு பெரிய அடைப்பட்ட வாசல்களையும் திறப்பது அல் ஃபத்தாஹ் மட்டும்தான். அப்ப நம்மளை பத்தி மட்டமா, தரைக்குறைவா, தாழ்வா யார் என்ன பேசி வச்சிருந்தாலும் அதை உடைக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். அல்ஹம்துலில்லாஹ். 4வது விஷயம் என்ன, 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய புறத்துல நிரந்தரமான முகவரியை தேடி போறதுக்கு நம்மளுடைய பாதையில எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்றத நம்ம உட்கார்ந்து எழுதி பார்க்கலாம் சகோதரிகளா. எப்படி மால்கம் எக்ஸ் வந்து மக்கால இருந்து உலகத்துக்கே வந்து ஒரு கடிதம் எழுதினாங்களோ அது மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இரவோ இல்ல ரமலானுடைய ஏதாவது ஒரு இரவுகள்ல கொஞ்ச நேரம் அமைதியா தஹஜ்ஜத் தொழுதுட்டு தனிமையில உட்கார்ந்து ஒரே ஒரு லெட்டர் எழுதுங்க. லெட்டர் டு யுவர் ரப். உங்களுடைய இறைவனுக்கு ஒரே ஒரு கடிதம் எழுதி பாருங்க. அந்த கடிதத்துல இதுவரைக்கும் உங்களுடைய மனசுல யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத எல்லா வழிகளையும் அந்த கடிதத்துல எழுதுங்க. இது ஆக்சுவலா ஒரு தெரப்பியும் கூட.
இது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளை, சொல்ல முடியாத வழிகளை வந்து பேப்பர்ல எழுதும் போதே அந்த வார்த்தைகளுக்கும் அந்த வலிகளுக்கும் வந்து உயிர் கொடுக்கும் போதே அது வந்து தெரப்பி, அது நிவாரணத்துக்கு ஆட்படக்கூடியதா இருக்கு. இப்ப ரப்பு கிட்ட இதுவரைக்கும் யாருகிட்டயுமே சொல்ல முடியாத எல்லாத்தையுமே உங்களுடைய இறைவன் கிட்ட தயவு செஞ்சு ஒரு லெட்டரா உட்கார்ந்து எழுதுங்க. அதுக்கு இந்த ரமலான விட சிறந்த காலகட்டம் எதுவுமே இல்லை சகோதரிகள். ரப்பே, நான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் இவ்வளவு மோசமா நடந்துட்டேன், எனக்கு இவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் நான் இப்படி பண்ணலாம், இன்னைக்கு மட்டும் அவங்க என்னை கேவலப்படுத்தலைனா, அவமானப்படுத்தப்படலைனா, என்னை வந்து ஏமாத்தலைனா, இப்படி என்னென்ன மனசுல தோணுதோ எல்லாத்தையுமே ரப்புக்கு எழுதுங்க சகோதரிகளா. என்னோட இறைவனே, எந்த உதவியுமே இல்லாம தனித்து விடப்பட்ட ஒரு அடிமையா நான் உன்னை மட்டும் நம்பி இதை எழுதுறேன்டா அல்லா. நான் செஞ்ச பாவங்களை வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தெரிஞ்சா கூட என்னை வெறுத்துருவாங்கடா அல்லா. ஆனா எல்லாமே தெரிஞ்சு நீ இன்னும் என்னை நேசிச்சுட்டே இருக்கியே, அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நம்பி நான் அதை எழுதுறேன்டா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த பாதைகள் எல்லாம் அடைபட்டிருக்கோ அடைப்பட்ட எல்லா பாதைகளையும் உங்கள் இறைவனுக்கான அந்த கடிதத்துல தயவு செஞ்சு எழுதிட்டு தயவு செஞ்சு அதை கிழிச்சும் போட்டுருங்க. வேண்டாம். அது ரப்புக்கு மட்டுமே உரியதுதான். அது எந்த மனிதரும் பார்க்க வேண்டிய அளவுக்கு அது வந்து அப்படிப்பட்ட ஒரு கடிதமா இருக்கக்கூடாது. இன்ஷால்லா இந்த தெரப்பியா இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அல்லாஹ் அடைப்பட்ட பல பாதைகளை நம்மளுடைய வாழ்க்கையையும் திறப்பா இருப்பான் சகோதரிகளா. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, இப்ப இந்த ஆம், சின்ன சீரீஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு குட்டி 3 நாள் நினைவூட்டல் தான் இது. முகவரியை தேடி அப்படின்றது. இந்த முகவரியை தேடி அப்படின்ற இந்த சின்ன நினைவூட்டல் மூலமா சுப்ஹானல்லாஹ், நம்ம 3 உன்னதமான மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். இந்த வாழ்க்கை வரலாறுல வந்து ஏதாவது ஒவ்வொரு வாழ்க்கையில இருந்தும் ஒன்னொன்னு நம்ம கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கோம் தானே? அப்படியா? நிஜமாவே வந்து முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட லைஃப்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் மனசுல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இல்ல 2வது வந்து ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இன்னைக்கு மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரே ஒரு விஷயமாவது மனசுல வந்து தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும் தானே சகோதரிகள்? அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுல நம்ம இருக்கோம். இறுதியாக வந்து இந்த அமர்வை வந்து ஒரு பிரார்த்தனையோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, ரப்பு கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, என்னோட இறைவனே, நான் முசாப் இல்ல. என்கிட்ட வந்து வாரி வழங்கி தியாகம் பண்ணிட்டு வர்றதுக்கு பெரிய சொத்தோ இல்ல சொத்து இருந்தாலும் தியாகம் பண்ணக்கூடிய மனசும் என்கிட்ட இல்ல. ஆனா என்கிட்ட நிறைய நேரம் இருக்கு, அதை நான் நிறைய வீண் விரயம் பண்றேன். என்கிட்ட நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கு, ஆனா அது ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறேன். என்னோட இறைவனே, உன்னுடைய வார்த்தை எல்லாம் எனக்கு புரியிற மொழியில இருக்கு, ஆனாலும் அதை தேடி போய் படிக்கிறதுக்கு இன்னும் தயக்கம் காமிச்சு சோம்பேறித்தனத்தோட நான் இருக்கேன். என்னோட இறைவனே, நான் புதையல் இல்ல. நான் வந்து வழிப்பறி செஞ்சு யாருடைய பொருளையும் நான் கொள்ளையடிக்கல. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் என்னைய நானே திருடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ கொடுக்கக்கூடிய அருள்களை நானே சுயமா திருடக்கூடிய திருடியாவோ திருடனாவோ இருக்கேன். எனக்கு எவ்வளவு அருளை நீ கொடுத்திருக்க, ஆனா கூட தௌபா செய்யறதை இன்னும் கூட தாமதப்படுத்திக்கிட்டு பயங்கரமா அந்த வாய்ப்பை நான் திருடிட்டு இருக்கேன். என்னுடைய இறைவனே, தீனை விட இந்த துனியாவை தேர்வு செஞ்சு உன்கிட்ட இருந்து தூரமா போகக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையோட அருளை நான் திருடிட்டு இருக்கேன். என்னுடைய இறைவனே, என்னை திருப்திப்படுத்த முடியாம இது வேணும் அது வேணும் ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சுபஹானல்லாஹ் உன்கிட்ட நெருங்கி வந்து ஒரு அமைதி கிடைக்குமே மனசுல, அந்த அமைதியை திருடக்கூடிய திருடியாவோ திருடனாவோ நான் இருக்கேன். என்னுடைய இறைவனே, நான் மால்கம் எக்ஸ் இல்ல. நான் இது வரைக்கும் சிறைக்கோ ஜெயிலுக்கெல்லாம் நான் போனதில்லை. ஆனாலும் என்னுடைய சொந்த நப்சுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நான் ஒரு சிறை கைதியா தான் இருக்கேன். என்னுடைய மன இச்சைகளுடைய கட்டுப்பாட்டுலையும் எனக்கான பயத்துடைய கட்டுப்பாட்டுலையும் அந்த மனிதர்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற கட்டுப்பாட்டுலையும் என்னுடைய சுகபோகமான வாழ்க்கையுடைய அட்டாச்மெண்ட்லையும் மாட்டிக்கிட்டு பெரிய சிறை கைதியா இருக்கேன். ஆனா என்னுடைய இறைவனே, நான் மால்கம் எக்ஸ் இல்ல, நான் ஃபுதைல் இப்னு இயாத் இல்ல, நான் முஸாப் இப்னு உமைர் இல்ல. ஆனா நீ அந்த 3 பேருக்கும் இறைவனா இருந்தல, நீ எனக்கும் அதே இறைவனா தானே இருக்கு. என்னுடைய ரப்பே, என்னுடைய வாழ்க்கையிலையும் நீ அந்நூறா இருந்து எனக்கு ஒளியேற்று.
என்னுடைய இறைவனை என்னுடைய வாழ்க்கையிலும் நீ அல் ஃபத்தாக இருந்து சாத்தி இருக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் வாசலையும் எனக்காக திறந்து விடு. என்னுடைய இறைவனை என்னுடைய வாழ்க்கையில நீ அல் ஹாதியா இருந்து எனக்கான வழியை தயவு செஞ்சு காமி. நான் தொலைஞ்சு போயிருக்கேன்டா ரப்பே. எனக்கான வழிகாட்டல் உன்னுடைய புறத்துல இருந்து மட்டும்தானே கிடைக்க முடியும். நீயே என்னை வெறுத்து என்னை வழிகாட்டல அப்படின்னா எனக்கு வேற யாரு வழிகாட்ட முடியும்? அல் ஹாதி. என்னுடைய இறைவனை என்னுடைய வாழ்க்கையில நீ அல் ஹலீமா இரு. நான் தப்பு செய்யக்கூடிய மனிதர் தான் அல்லா. எனக்கு கொஞ்சம் பொறுமையா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு. அந்த அவகாசத்துல உன்னை நெருங்கக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு கொடு. திடீர்னு பெரிய தண்டனையாலேயோ மரணத்தினாலேயோ என்னை பிடிச்சிடாதுடா அல்லா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிக்கப்பட்ட நிலையில மரணிக்க கூடியவளா நான் இருக்கணும்னு விரும்புறேன். அதனால நீ என்னுடைய வாழ்க்கையில அல் அல் ஹலீம் ஆயிரு. ரப்பே, என்னுடைய வாழ்க்கையில நீ அல் கஃபூரா, அல் அஃபூவா, அத் தவ்வாபா இரு. உன்கிட்ட நான் திரும்பி வர்றேன். என்னுடைய திரும்புதலை தயவு செஞ்சு ஏத்துக்கூட அல்லா. என்னுடைய இறைவனை கடைசியா என்னுடைய வாழ்க்கையில நீ அல் முஇஸ்ஸுவாவும் அல் அசீஸாவும் இருடா அல்லா. எனக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பே எனக்கு நீ கொடுடா அல்லா. என்னுடைய இறைவனை என்னுடைய ஆன்மா மரணம் அடையும் அந்த நேரத்துல ரப்பே, உன் முன்னாடி நான் வந்து நிக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேனோ இந்த மனிதரை நான் இருக்க விரும்பல. நீ எப்படி நான் இருக்கணும்னு விரும்புறியோ, நீ நேசிக்கக்கூடிய ஒரு அப்தா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு அடிமையா நான் ரப்பே உன் முன்னாடி நான் நிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகள், இறுதியா சில சில வார்த்தைகளை சில பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை வந்து நம்ம நிறைவு செஞ்சிடலாம். சாரி உங்களுடைய நேரத்தை எடுத்ததுக்கு. ஆனா வந்து இது ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையா தோணுது. கடைசி 10 இரவுகளுக்கு முன்னாடி நம்ம கேட்கறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, யா அல்லாஹ், துளைந்த எங்கள் பாதையை முகவரியை தேடி தயவு செய்து வழிகாட்டு. எங்கள் இறைவனே, உன்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய எங்களுடைய பாதையை உனக்கு நெருக்கமான பாதைக்கான முகவரிக்கு எங்களுக்கு வழிகாட்டு. எங்களுடைய இறைவனே, நிறைய நேரத்தையும் பொழுதையும் ஏதேதோ காரியங்கள்ல வீண் வரையும் பண்ணிட்டோமே. எங்களோட நேரத்துல பரக்கத் செய்து எங்களுடைய நேரத்தை உன்னை நோக்கி வரக்கூடியதுக்கான திருப்பு முனையை காட்டும் நேரமாக மாற்றி அமைத்து தந்திருப்பாய் நாயனே. எங்களுடைய இறைவனை, உடைஞ்சு போயிருக்கோம்ல, ரொம்ப வீக்கா இருக்கோம்ல, ரொம்ப பாவம் செய்யக்கூடிய மனிதர்களா இருக்கோம்ல, எங்களை நீ திரும்பி உன்னுடைய கையிலே எடுத்துக்கோ. உன்னுடைய அடிமையா எங்களை மாத்திரு. எங்களுடைய அந்த ஆன்மாவுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனா நீ தயவு செஞ்சு மாறிடு அப்படின்ற இந்த பிரார்த்தனையோட அன்பான சகோதரிகளை, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஸ்காலர் கிட்ட வந்து ஒரு இறை அடிமைக்கும் அவனுடைய இறைவனுக்குமான தூரம் எது அப்படின்னு ஒரு மனிதர் கேட்கும் போது, ஒரு இறை அடிமைக்கும் ஒரு இறைவனுக்கும் இடையே தூரம் ஒரே ஒரு துவாவுடைய தூரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில ரப்பு கிட்ட நெருங்கக்கூடிய நிறைய துவாக்களை நம்ம இப்ப நம்ம செஞ்சோம். இறைவன் அல் முஜீவா இருக்கான். அழைப்பவரின் குரலுக்கு உடனே பதில் தருபவனா இருக்கான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் இந்த அமர்வுல செஞ்சோமோ, நம்மளுடைய ஆயுள் காலம் முழுக்க செஞ்சோமோ, அதை முழுக்க இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுக்கோம். அன்பான சகோதரிகளா, எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தும் அதை நம்ம வீணாக்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக வருந்தி அந்த வாய்ப்புகள் எல்லாம் இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையில திரும்பி கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம அவங்க கிட்ட கேட்டுப்போம். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆகியோர்கள் புரிய வேண்டும். தற்காலிகமான முகவரியில நம்மளுடைய மொத்த ஆயுள் காலத்தையும் வீணாக்கக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் நிரந்தரமான முகவரியை அல்லாஹுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் தேடக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து அந்த நிலையிலேயே மரணிக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆகியோர்கள் புரிந்து சுவனத்திலே உன்னதமான சுவனமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்னா கூட அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்போட இறைவன்கிட்ட இந்த அமர்வு வந்து நிறைவு செய்யறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவா சொல்லிக்கலாமா?